பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளை முன்னிட்டு 129 பேருக்கு அண்ணா பதக்கம், பணியாளர்களுக்கு அண்ணா பதக்கம் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. ஜிஎஸ்டி தொடர்பாக நியாயமாக கேள்வி எழுப்பிய கோவை அன்னபூர்ணா உணவக உரிமையாளரை மன்னிப்பு கேட்க வைத்த மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனின் செயல் வெட்கப்பட வேண்டிய ஒன்று. பாஜகவின் அடாவடித்தனத்தை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றனர் என்று மு.க. ஸ்டாலின் கண்டனம். சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட பணிகளுக்காக மத்திய அரசு ₹1 கூட வழங்கவில்லை. மெட்ரோ பணிகளுக்காக மத்திய அரசு 20,000 கோடி கடன் பெற்று தந்ததாக கூறப்படும் நிலையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம். மிலாது நபியை முன்னிட்டு வரும் செப்டம்பர் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ்நாடு முழுவதும் மதுபான கடைகளுக்கு விடுமுறை. விதிகளை மீறி செப்டம்பர் 17இல் மதுபான கடைகளை திறந்து வைத்திருந்தால் கடும் நடவடிக்கை என டாஸ்மாக் நிர்வாகம் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் சனாதனத்திற்கு எதிராக பேசுவதை தற்போது திடீரென நிறுத்திவிட்டனர். ராமரை நீக்க முடியாது, ஒருவேளை நீக்க முயற்சித்தால் பாரதம் இருக்காது என ஆளுநர் ஆர்.என். ரவி ஆரூடம். தமிழ்நாட்டில் அடுத்த 2 நாட்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்பு. மதுரை உள்ளிட்ட இடங்களில் வெயில் சதமடித்ததால் அசௌகரியம் ஏற்படலாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. வேண்டியவர்களுக்கு புறவாசல் வழியாக பணி நியமனங்களை செய்து மக்களுக்கு துரோகம் செய்துள்ளீர்கள். பணி நியமன முறைகேடு வழக்கு விசாரணையில் புதுச்சேரி அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம். தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தின் தலைவராக இருந்த அப்துல் ரஹ்மான் ராஜினாமா. அப்துல் ரஹ்மானின் ராஜினாமாவை ஏற்பதாக தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.